Welcome children. In this class we are going to see 12th standard computer science unit 2 chapter 6 control structures part 2. The learning objectives that we are going to see in today's class, just we are going to see what are alternative or branching statement. Already we know what are alternative statements, that is simple if statement, if else statement and nested if statement. And the one more thing we are going to see in today's class, that is the use of in and not in statements in if statement. So எப்படி வந்து நாம if else so இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோமோ, ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோமோ, அந்த மாதிரி in not in அப்படிங்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்ல இருக்கு. இந்த in ஸ்டேட்மெண்ட்டையும் not in ஸ்டேட்மெண்ட்ஸையும் எப்படி if ஸ்டேட்மெண்ட் குள்ள யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நாம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். The first thing we are going to see is simple if statement. So if statement அப்படினாலே just we are going to check and condition, and based on that condition we are going to execute a part of the program. So அதுதான் வந்து நாம simple if statement னு சொல்லுவோம். For example, நான் ஒரு condition check பண்றேன். இந்த condition true-ஆ இருந்துச்சுன்னா அதுக்கான true part of the block மட்டும் நமக்கு execute பண்ணணும். So அது false ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சொல்லல. Just இது true-ஆ இருந்தா இந்த வேலை பார்க்கணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். So அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாம simple if statement னு சொல்றோம். So இதுக்கு வந்து ஒரு real time example சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, for example, நாம உங்ககிட்ட வந்து ஒரு 10 rupees இருக்குன்னு எடுத்துக்கலாம். 10 rupees எடுத்துக்கிட்டு மஞ்ச் சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறீங்க. ஸோ மஞ்ச் இருந்துச்சுன்னா மஞ்ச் வாங்கிப்பீங்க. சப்போஸ் மஞ்ச் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலை. ஸோ ஜஸ்ட் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்ச் சாக்லேட் வாங்கணும். ஸோ மஞ்ச் இருந்துச்சுன்னா மஞ்ச் சாக்லேட் வாங்கிப்பீங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய கண்டிஷன். மஞ்ச் சாக்லேட் இருந்துச்சுன்னா மஞ்ச் சாக்லேட் வாங்கிப்போம். ஸோ இது வந்து சிம்பிள் if ஸ்டேட்மெண்ட். ஸோ சப்போஸ் மஞ்ச் சாக்லேட் இல்லை அந்த இடத்துல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலை. ஸோ நம்ம அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்காம ஜஸ்ட் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது மட்டும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னோம் அப்படின்னா அது சிம்பிள் if ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த சிம்பிள் if ஸ்டேட்மெண்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் x ஈக்குவல் டு int input enter your age. ஸோ தட் இஸ் இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி யூசர் கிட்ட இருந்து யூசருடைய ஏஜை வந்து நாம என்டர் பண்ண சொல்றோம். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ் வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்றோம், இன்டீஜர் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணி. ஸோ இப்போ யூசர் வந்து ஒரு ஏஜை என்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் இஃப் கண்டிஷன். ஸோ அந்த இஃப் கண்டிஷனில் நான் யூசர் என்டர் பண்ணியிருக்க ஏஜ் 18 ஆர் 18 அபோவாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நான் ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன். தட் இஸ் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலை. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் சிம்பிள் if ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கான அவுட்புட்டை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ யூசர் கிட்ட வந்து நாம என்டர் யுவர் ஏஜ் அப்படிங்கிறத கேட்குறோம். தட் இஸ் இஃப் யூ எக்ஸிக்யூட் திஸ் ப்ரோக்ராம் மீன்ஸ் அவர் ப்ரோக்ராம் will ask to enter your age with the user. ஸோ இப்போ யூசர் வந்து ஒரு ஏஜ் என்டர் பண்ணுறாங்க 34. ஸோ 34 is greater than the 18. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகும்? ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் யூசர் வந்து ஒரு ஃபால்ஸ் வேல்யூவை என்டர் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ஏஜ் வந்து 16 அப்படின்னு என்டர் பண்ணாங்கன்னா எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் கிடைக்காது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு blank statement தான் நமக்கு இருக்கும். So this is the example for simple if statement. Then the next thing we are going to see is if else statement. So if else அப்படினால என்ன மீனிங்னா if we are going to check and condition. So if அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வந்து நம்ம செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஒரு block of the statement நாம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ else. ஸோ எல்ஸ்னா அது இல்லை. ஸோ நான் செக் பண்ண கண்டிஷன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ திஸ் இஸ் வாட் if else statement. ஸோ if the condition is true means the true block statement will be executed under the if statement. And if this condition becomes false means the else part statement will be executed. ஸோ இதுதான் வந்து நாம if else statementனு சொல்றோம். ஸோ இதுக்கான flow chart இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். So that is we are checking and condition. இந்த condition true இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்? statement block 1 execute பண்ணணும்.
ஸோ அதனால நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிடும். தட் இஸ் இட் வில் ஸ்கிப் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ தட் இஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ரூ பார்ட்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துடும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு. சப்போஸ் இந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆச்சுன்னா ட்ரூ பிளாக் உள்ளவே போகாது. ஸோ அப்போ ட்ரூ பார்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபால்ஸ் பிளாக் தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 மட்டும் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த ஃப்ளோ சார்ட் ஆஃப் if else statement. So let us see an example for this if else statement. So that is we are going to check whether the given number is odd or even. So இதுதான் வந்து நாம if else statement apply பண்ண போற program. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பரை கெட் பண்ணுறோம். ஸோ அதனால இன்புட் ஸ்டேட்மெண்ட்ல யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பரை வாங்கிக்கிறோம். அது ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஏ வேரியபிளை நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அதுவும் மாடுலஸ் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த மாடுலஸ் டிவிஷன் வந்து நமக்கு ரிமைண்டர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அப்போ வந்து நமக்கு அந்த கிவன் வேல்யூ 2 டேபிளில் டிவைட் ஆகுதுன்னு மீனிங். ஸோ அப்போ 2 டேபிளில் டிவைட் ஆச்சுன்னா அப்போ கிவன் வேல்யூ வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ அதனால இந்த கண்டிஷனை வந்து நாம செக் பண்ணுறோம். தட் இஸ் ஏ மாடுலஸ் டிவிஷன் ஈக்குவல் டு 2 டபுள் ஈக்குவல் டு 0. எனக்கு ஏவை 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் 0வா இருந்துச்சுன்னா அப்போது அந்த கிவன் நம்பர் வந்து ஒரு ஈவன் நம்பர் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். சப்போஸ் எனக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு என்ன மீனிங்? ஸோ அப்போ கிவன் நம்பர் வந்து ஒரு ஆட் நம்பர்னு இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாம எல்ஸ் பார்ட்குள்ளே கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் இஃப் திஸ் கண்டிஷன் பிகம்ஸ் ஃபால்ஸ் மீன்ஸ் த கிவன் நம்பர் இஸ் அ ஆட் நம்பர். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கான அவுட்புட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ என்டர் எனி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் கிட்ட கேட்குறோம். ஸோ யூசர் ஒரு நம்பரை என்டர் பண்ணுறாங்க 56. ஸோ 56 நான் வந்து நாம 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வேல்யூ 0 கிடைக்கும். ஸோ அதனால நமக்கு எந்த பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்? ட்ரூ பார்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போது அந்த கிவன் நம்பர் ஏல இருக்க அந்த கிவன் நம்பரை நமக்கு பிரிண்ட் பண்ணிட்டு இஸ் அன் ஈவன் நம்பர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. சப்போஸ் யூசர் வந்து ஒரு ஆட் நம்பரை என்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த கிவன் நம்பரை பிரிண்ட் பண்ணிட்டு ஸோ எல்ஸ் பார்ட் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா வந்து நமக்கு ஆட் நம்பராக இருக்கும்போது ரிமைண்டர் வேல்யூ 1 கிடைக்கும். ஸோ அதனால 67 is an odd number அப்படிங்கிறத வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு இந்த ப்ரோக்ராம்ல. Then the next topic we are going to see is nested if or if elif else statement. ஸோ இந்த if elif else ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா nested ifன்னு சொல்கிறோம். ஸோ nested அப்படின்னாலே ஒரு if ஸ்டேட்மெண்ட்குள்ளே இன்னொரு if ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக ஸோ ஒரு ifக்குள்ளே இன்னொரு if இருந்துச்சுன்னா அதை வந்து நாம nested if ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம் அப்படிங்கிறத நாம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த nested if ஸ்டேட்மெண்ட்கான சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். if கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது வந்து nested if ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். ஸோ தட் இஸ் elif அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ elif இஸ் நத்திங் பட் else if. ஸோ else if ஒன்றா சேர்த்து தான் இந்த இடத்துல elif அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு கீவேர்ட். ஸோ இந்த elif கீவேர்ட் வந்து which is equal to else if. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது அகெயின் நான் ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் elif ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது நம்ம திரும்பவும் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும்னு நினச்சோம்னா we can use elif ஸ்டேட்மெண்ட் instead of using else if. ஸோ அதனால் இந்த இடத்துல elif கொடுத்துருக்கோம். elifல அகெயின் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது நாம் ஒரு கண்டிஷன் அகெயின் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும்னு நினச்சோன்னா அகெயின் நாம் இன்னொரு elif ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப் டு நம்ம எத்தனை elif ஸ்டேட்மெண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அட் லாஸ்ட் ஸோ லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த கண்டிஷன் ஒரு இடத்துல வந்து ஃபால்ஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபால்ஸ் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கொடுக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் சப்போஸ்
நாம எண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாம ஜஸ்ட் எல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி அதுக்குள்ள அதனுடைய ஸ்டேட்மெண்ட் பிளாக்கு கொடுத்துருப்போம். ஸோ திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஆஃப் நெஸ்டட் இஃப் ஆர் if elif else statement. ஸோ இதனுடைய ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும், அதனுடைய கண்ட்ரோல் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல ஃப்ளோ சார்ட்ல பார்க்குறோம். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் we are checking and condition. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த ட்ரூ பிளாக்கை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா, ஸோ ஃபால்ஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்ஸ் இஃப் அகெயின் we are checking one more condition. ஸோ அதனால் இந்த இடத்துல திரும்பவும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது திரும்பவும் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நமக்கு எக்ஸிட் ஆகிடும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கொடுக்கணும். ஸோ தட் இஸ் body of the else statement. ஸோ இந்த body of the else statement எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நமக்கு எக்ஸிட் ஆகிடும். ஸோ தட் இஸ் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் பிளாக்ல ஏதாச்சும் ஒரு பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் வந்து நாம n நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸ் கொடுத்துக்கலாம் பை யூசிங் elif ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் த syntax and flow chart for nested if or if elif else statement. So let us see the example program for this nested if statement. ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஸோ என்ன எக்ஸாம்பிள், என்ன வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இந்த ப்ரோக்ராமில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம வந்து we are going to calculate the grade. ஸோ grade வந்து நமக்கு சப்போஸ் above 80% இருந்துச்சுன்னா எனக்கு EA grade அப்படிங்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணணும். சப்போஸ் என்னுடைய ஆவரேஜ் வந்து 70க்கு மேலேயும் தென் 80க்குள்ளவும் இருந்துச்சுன்னா, தட் 70லேருந்து 80 வரைக்கும் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பி கிரேட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். சப்போஸ் 60லேருந்து 70 இருந்துச்சுன்னா சி கிரேட் அண்ட் 50 to 60 இருந்துச்சுன்னா டி கிரேட். ஸோ இந்த 50 விடவும் கம்மியாக போச்சுன்னா இ கிரேட் அப்படிங்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நாம் என்ன ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் இஃப் elif else ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் we are getting the first subject mark and we are getting second subject mark. ஸோ ஏன்னா வந்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால அட்லீஸ்ட் மோர் தென் ஒன் சப்ஜெக்ட் நம்ம கெட் பண்ணாதான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அந்த ஆவரேஜோடைய பர்சன்டேஜ் என்ன, அந்த பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி கிரேட் வேல்யூ வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதனால 2 மார்க்கை கெட் பண்ணிக்கிறேன், M1 and M2ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 மார்க்கோடைய ஆவரேஜை கால்குலேட் பண்ணுறதுக்காக ஏவிஜி அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வேரியபிளில் M1 + M2 டிவைடட் பை 2. ஸோ ஏன்னா 2 சப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ அப்போ மார்க் 1ஐயும் மார்க் 2வையும் ஆட் பண்ணிவிட்டு அது 2ஆல் டிவைட் பண்ணணும், அதனுடைய ஆவரேஜ் எனக்கு கிடச்சிடும். ஸோ இப்போது இந்த ஆவரேஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், கிரேட் ஏன்னு பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அதனால பிரிண்ட் கிரேட் ஏ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதுன்னா வேற ஒரு கண்டிஷன், ஸோ இது இல்லைன்னா இது இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ அதனால இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது அகெயின் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ண போகிறோன்றதால elif ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ elif again we are checking an condition, that is the given average is greater than or equal to 70. ஸோ 70 விட அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். தென் இந்த கிவன் ஆவரேஜ் வந்து 80க்கு விட கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். 80யை விட அதிகமாக இருக்கா, 80க்கு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதால தான் இங்கேயே வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல அண்ட் ஆவரேஜ் லெஸ் தென் 18 கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் இந்த இடத்துல இந்த மாதிரி செக் பண்ண சொல்லி இருக்கிறதால நம்ம வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது 70லேருந்து 80 வரைக்கும் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னு நினச்சோம்னா above, that is greater than or equal to 70 and less than 80. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு கிரேட் பி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். சப்போஸ் இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்போது 60 ரேஞ்சஸில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ அப்போ அகெயின் we are using the elif statement, and in that we are checking the condition, that is the given average is in between the 60 to 70. So we are checking the condition average greater than or equal to 60 and, so and is nothing but and operator, so that is
லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் அண்ட் ஆப்ரேட்டர் தான் நம்ம இந்த இடத்துல அண்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ 60க்கு மேலேயும் தென் 70க்குள்ளவும் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நமக்கு கிரேட் சிங்கிறத பிரிண்ட் பண்ணுவோம். சப்போஸ் இந்த கண்டிஷனும் நமக்கு ஃபால்ஸ் ஆகுதுன்னா அப்போது 50 அண்ட் அபோவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ அப்போ 50லேருந்து 60க்குள்ளே இருந்துச்சுன்னா கிரேட் டிங்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அகெயின் நாம் வந்து 40லேருந்து 30 ரேஞ்சஸில் இருக்கா, ஸோ இந்த மாதிரி செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை 50யை விட கம்மியாக இருந்தாலே நம்ம வந்து இ கிரேடுன்னு தான் பிரிண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். அப்போது இந்த 4 கண்டிஷனுக்கு அப்புறமா வேறு எந்த வேல்யூ இருந்தாலும் ஸோ நம்ம என்ன கிரேடு தான் பிரிண்ட் பண்ண போகிறோம், இ கிரேடுன்னு தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டேரெக்டாக எல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே பிரிண்டில் கிரேட் இ அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராம்க்கான அவுட்புட் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னுடைய மார்க் 1 என்ட்ரு பண்ண சொல்லுவோம் என்னுடைய ப்ரோக்ராம், தென் மார்க் 2 என்ட்ரு பண்ணுறோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நமக்கு கால்குலேட் பண்ணி அதுவே ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அந்த ஆவரேஜ்க்கான கிரேட் என்ன அப்படிங்கிறத நமக்கு பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கிவன் 2 மார்க்குக்கான கிரேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டி கிரேட். ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் த given program. Then the next thing we are going to see is use of in and not in statement in if statement. So already நாம பார்த்தோம் in and not in அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ifக்குள்ளே யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ in and not inனா என்ன அப்படிங்கிறத ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்த்தோன்னா நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா யூசர்கிட்ட இருந்து ஒரு கேரக்டரை கெட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கேரக்டர் CH அப்படிங்கிற இந்த வேரியபிள்குள்ளே இருக்குது. ஸோ இந்த கேரக்டர் ஒரு வவ்வல் கேரக்டரா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கிவன் கேரக்டர் வந்து ஒரு வவ்வலா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும்னா C++ல ஆர் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ ஏவா இருக்கா, ஈயா இருக்கா, ஐயா இருக்கா, ஓவா இருக்கா, யூவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர் ஸ்டேட்மெண்ட், ஸோ தட் இஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம்னா அதில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் நமக்கு ட்ரூவாக இருந்தாலே அந்த ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அப்போது அத்தனை ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, இந்த இன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இன் ஸ்டேட்மெண்ட்டுடைய வேலை என்னன்னு பாருங்கள். if ch, so ch is nothing but user entered character. So user என்ன கேரக்டர் என்டர் பண்ணாங்களோ அது chல இருக்குது. ஸோ இந்த ch இங்கே கொடுத்துருக்க இந்த given set of லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு கேரக்டராக இருந்துச்சுன்னா ஸோ அப்போ ch in ஸோ இதில் வந்து நம்மளுடைய வவ்வல்ஸை வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி உள்ளே கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே ஸோ அப்போது கிவன் லிஸ்ட் ஆஃப் கேரக்டரில் இந்த சிஹெச்ல இருக்க வேல்யூ இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அந்த சிஹெச் ஒரு வவ்வல் அப்படிங்கிறத டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன மீனிங்னு பார்த்தோம்னா இந்த சிஹெச்சை ஏ கூட கம்பேர் பண்ணோம், இந்த சிஹெச்சை கேபிட்டல் ஏ கூட கம்பேர் பண்ணோம், இந்த சிஹெச்சை ஸ்மால் இ தென் கேபிட்டல் இ ஒரு நம்பர் கூட ஒரு கேரக்டர் கூட நமக்கு கம்பேர் பண்ணோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது இந்த சிஹெச் இதில் இருக்க ஏதாச்சும் ஒரு வேல்யூக்குள்ளே இருந்துச்சுன்னா வேல்யூவோட நமக்கு மேட்ச் ஆச்சுன்னா அப்போது வந்து நமக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் இன் ஸ்டேட்மெண்ட். ஸோ நாட் இன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட் இன் விச் இஸ் குவைட் ஆப்போசிட் டு இன் ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இது வந்து நமக்கு பிரிண்ட் ஆச்சா, இந்த நாட் இன் ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ளே இல்லைனா தான் நமக்கு இந்த லெட்டர்ஸை தட் இஸ் இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ch not in a, b, c. ஸோ abc இதில் இந்த ch இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கான அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூசர் கிட்ட ஒரு கேரக்டரை கெட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் இ. ஸோ இ இஸ் அ வவ்வல். சப்போஸ் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இது வேறு ப்ரோக்ராம் இது வேறு ப்ரோக்ராம். ஸோ இப்போ இதில் வந்து நாம் என்ன பண்ணுறோம்னா என்டர் ஏ கேரக்டர்னு கேட்குறேன். ஸோ இதில் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை யூசர் என்டர் பண்ணுறாங்க. ஸோ இப்போது எக்ஸுங்கிற கேரக்டர் இந்த நாட்டின்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கூட இருக்கா, இல்லை. ஸோ இல்லாததால் நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணோம், எக்ஸ் த லெட்டர் இஸ் நாட் a/b/c அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் இன் அண்ட் நாட் இன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா
அந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ ஆகி அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு பிரிண்ட் பண்ணணும். நாட் இன்னை பொறுத்த வரைக்கும் இதில் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் இன் அண்ட் நாட் இன் ஸ்டேட்மெண்ட். Okay children, we'll see you in the next class. Thank you.